GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விட மாட்டோம். வெல்வோம் ஒன்றாக. டான் பிக்சர்ஸ் ஆகாஷ் பாஸ்கரன் தயாரிப்பில் சுதா கங்குரா இயக்கத்தில் சிவகார்த்திகேயன், ரவி மோகன், அதர்வா, ஸ்ரீலீலா நடிக்கும் பராசக்தி ஜனவரி 10 முதல் திரையரங்குகளில். வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு வனக்கோட்டத்திற்குட்பட்ட சாரங்கல் கிராமத்தில் யானை தந்தத்தை வைத்து விற்பனை செய்ய முயல்வதாக பேரணாம்பட்டு வனத்துறையினருக்கு வந்த ரகசிய தகவல் கிடைத்தது. ரகசிய தகவலின் பேரில் பேரணாம்பட்டு வனத்துறையினர் சாரங்கல் பகுதிக்கு விரைந்து சென்றனர். அந்த பகுதியை சேர்ந்த 22 வயதான மணி, 24 வயதான சின்னத்தம்பி, 21 வயதான ஆறுசாமி ஆகிய மூவரையும் சந்தேகத்தின் பேரில் விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் அவர்களிடம் 2 யானை தந்தங்கள் இருப்பது தெரிய வந்தது. உடனடியாக அதனை கைப்பற்றிய வனத்துறையினர் மூவரையும் கைது செய்து தங்களது ஸ்டேஷனில் விசாரித்தனர். அதில் சாரங்கல் வனப்பகுதியில் நாயுடன் வேட்டையாட அவர்கள் சென்றதாகவும், அப்போது வனப்பகுதியில் 2 யானை தந்தங்கள் கிடந்ததாகவும் கூறியுள்ளனர். மேலும் அதனை யாருக்கும் தெரியாமல் பதுக்கி வைத்து விற்பனை செய்து கிடைக்கும் பணத்தில் மூவரும் பங்கு போட திட்டமிருந்ததும் தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து யானை தந்தங்களை பறிமுதல் செய்த வனத்துறையினர் மூவர் மீதும் வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடர்ந்து நடத்தி வருகின்றனர். கடந்த மாதம் பேரணாம்பட்டு வனப்பகுதிகளில் எலும்புக்கூடுகளுடன் 5 யானைகள் மர்மமான முறையில் உயிரிழந்து கண்டெடுக்கப்பட்டன. தந்தத்திற்காக யானைகளை மர்ம நபர்கள் வேட்டையாடியதாக குற்றம் சாட்டப்பட்டது. ஆனால் யானைகள் எப்படி இறந்தன என தெரியவில்லை. தந்தங்கள் எதுவும் காணாமல் போகவில்லை என அப்போது வனத்துறையினர் கூறியிருந்தனர். இந்த சூழலில் தற்போது சாரங்கல் வனப்பகுதியில் 2 யானை தந்தங்கள் கிடைத்ததாக கைது செய்யப்பட்டவர்கள் கூறியிருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. மேலும் பிடிபட்டவர்கள் யானையை கொன்று தந்தத்தை எடுத்து வந்தார்களா என்ற கோணத்திலும் விசாரணை நடந்து வருகிறது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.